ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சாத்தான் எப்படியாவது விசுவாசிகளுடைய வாழ்விலே கொண்டு வர பார்க்கலாம். ஸோ அதிலிருந்து நாம் தேவனை அறிகிற அறிவையும் ஆரோக்கியமான உபதேசத்தையும் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டலையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு சாத்தான் எப்பவுமே விரும்புவதில்லை. அவனுக்கு எப்பவுமே அடிமைத்தனத்திலே வைத்திருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானவர்கள் அடிமைத்தனத்திலே வைத்து அவருக்குள்ள எல்லாம் அபகரித்தது போல. ஸோ இன்றைக்கு மக்கள் தங்கள் அடிமைத்தனத்தை நினைத்து அங்கே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது இது ஏன் எங்களுக்கு நேரிட்டது என்று அவர்கள் அறிய விரும்பினார்கள். முதலாவது அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என, தவறு என் பட்சத்தில் அல்ல உங்கள் பட்சத்திலே என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதையும், இன்றைக்கு ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளிலும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அவருடைய வேலைகளில் ஒன்று ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது அதை உணர்த்துவிப்பதாகும்.